சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அவேர்னஸ் குறித்து நம்ம பேச போகிறோம். இந்த பேச்சு நடையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்ட மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்த ஊரும் அதை நாசமாக்கின 4 பேரும், அதான் தலைப்பு. இது ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சினிமாவோட வந்திருக்கு இல்லையா? நல்லா இருந்த ஊரை இந்த 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதான் அந்த கதையை எடுத்துருப்பாங்க. உண்மையிலே இன்றைக்கி அது ரியலில் நடந்துட்டு. இந்த 4 பேர் அப்படிங்கிறவங்க ஊருக்குள்ளே எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க. 4 பேர் இல்லை, அதுக்கு கூட இருப்பாங்க, அது கம்மியாகவும் கூட இருப்பாங்க. இவங்களோட ஹாஃபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலைக்கும் போகிறதில்ல. நமக்கு ஒன்று மட்டும்தான் புரியலை, என்னென்னா உலக கட்டமைப்பில் எல்லாருக்கும் சென்றாக இயங்கக்கூடியது ஐநா. இந்த ஐநாவில் ஒரு கோப்பை கூட நம்ம அவங்க ரகசியமாக ஒழிச்சு வச்சுருந்தா கூட பார்த்துட முடியும் போலக்கு. இவங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மட்டும் இராணுவ ரகசியமாக இருக்குது. இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. யாருக்கு? இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் சும்மாவே தெரிவாங்க, ஆனால் எனி டைம் போதையில் இருப்பேன். கரை வேட்டி வெள்ளை வேட்டி அப்படி கட்டிகிட்டு இருப்பேன். ஒரு சில பேர் கட்சியை சார்ந்து இருப்பேன். இவன் ஃபுல்லாகவே எல்லாமே கட்ட பஞ்சாயத்து பொழுதுபோக்கு இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுடைய முழு ஜாப் என்ன அப்படின்னா, யாரையாவது எப்படியாவது சீட்டிங் போடுறது, ஏமாத்துறது, அதில் குழப்பம் நடத்துறது, அதில் வாழ்கிறது. இதுதான் இவங்களோட வேலை. உங்கள் ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. இவங்கள்ட்டேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தூங்கும்போது கூட நம்ம காலை ஆட்டிகிட்டு தான் தூங்கணும். இல்லை அப்படின்னா அசந்துட்டோம்னா செத்து போய்ட்டு கொண்டே நம்மளை போச்சிடுவாங்க. ஐயோ போச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம எந்திரிச்சு உயிரோடு நேராக கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு, எப்பா நான் செத்து போய்ட்டோன்னு சொல்லியிருக்காங்க, நான் தான் அது உயிரோடு இருக்கேன், எனக்கு டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால், உயிரோடு இருக்கிற உனக்கு டெத்து சர்டிஃபிகேட்டா தருவோம், காசு சரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு டெத்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, நமக்கு மோகம் தெரியாத யாருன்னே ஒருத்தன் நம்ம தாத்தாவுக்கு பிறந்தேன்னு வாரிசு வாங்கி வச்சுருப்பேன், நம்ம அப்பாவுக்கு பிறந்தேன்னு வாரிசு வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம அப்பா பேரும் தாத்தா பேரும் அவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதில் வாரிசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய நிலம் வீடு வாசல் எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த 4 பேரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனிங்க. இது நீங்கள் வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப கவனிக்க வேண்டிய இந்த வீடியோ நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே நிறைய ஃபோன் கால்ஸ் நம்மளுக்கு வரும்போது இந்த சம்பவங்கள்லாம் சொல்லி நம்மள்ட்ட எப்படிங்க வெளியில் வர்றது அப்படின்லாம் கேட்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டமைப்பாக இருப்பாங்க. இவங்க ஊருக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் போனாங்க அப்படிங்கிற பட்டியலை சேகரிப்பாங்க. அது 40 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போனவங்க, இவங்களோட பட்டியலாக எடுப்பாங்க. இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஆய்வறிக்கை ரெடி பண்ணுவாங்க. இவங்க சென்னையில், கோவையில், கர்நாடகத்தில் இப்படி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு அப்படி போன இடங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, இவங்களுக்கு ஊருக்குள்ளே எவ்வளோ சொத்து இருக்குது, வீடு கிடக்கா, வாசல் கிடக்கா, இவங்க எப்போ கடைசியாக ஊருக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அது இப்போ என் பேர் முருகேசன் வச்சுக்கல. முருகேசன் எத்தனை வருஷம் ஆச்சு போய் ஊரை விட்டு போய்? 40 வருஷம் ஆச்சா? முருகேசன் கல்யாணம் ஆச்சா? பிள்ளைங்க இருக்காங்களா? இவங்க ஓரளவுக்கு சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்களா, இல்லை ஊர் பக்கமே வராமல் இருக்காங்களா? இவங்களோட இடத்த ஆட்டை போட்டோம்னா கேள்வி கேட்பாங்களா, கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஆய்வறிக்கை ரெடி பண்ணுவாங்க. இந்த ஆய்வறிக்கை ரெடி பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன அலுவலர்கள் போட்டுக்குவாங்க. கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்கள போய் பேரம் பேசிட்டு, அங்கே போய் அலுவலரை சந்திக்கும் போது எப்படி சந்திப்பேன் அப்படின்னா, முதலமைச்சரை எனக்கு தெரியும், இந்த ஏரியா அமைச்சரே எங்கள் சித்தப்பாங்க, எம்எல்ஏ முதல்ல எந்திரிச்சோன்னே எனக்கு தான் போன் அடிப்பார், இப்படிலாம் கதை விடுவாங்க. ஆனால் உண்மையிலுமே வீட்டில் போய் அவங்க யாருன்னு கேட்டால் அது கிடக்கு முதேவி எப்படின்னுவாங்க. ஆனால் ஊருக்குள்ளே ரொம்ப கெத்தாக சுற்றிட்டு இருப்பேன். இவன் ஃபுல் ஜாப் என்னென்னா, ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ரியல் எஸ்டேட் ப்ரோ. அப்படிம்பாங்க. உண்மையாலுமே இந்த பட்டியல் எடுப்பாங்க. இப்போ நான் ஊரை விட்டு போயிட்டேன்னா 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம் சொல்லி கண்ணிச்சாமி, முருகேசன், சண்முகம், ஏழுசாமி, மைக்கேல் இதெல்லாம் யாருமே ஊரில் இல்லைன்னு சொல்லி பேர் எடுப்பாங்க. சொத்துலாம் எங்கே கிடக்குன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் போலியா வாரிசாண்டு வாங்குவாங்க. போலியா டெத்து சட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து இவங்களே ஒரு பாண்டை ரெடி பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பத்திரம் இல்லாமல் இவங்களே எங்கள் தாத்தாவுக்கு அந்த தாத்தா எழுதி கொடுத்தாரு அப்படின்னு இவங்களே ஏதோ ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு பட்டாவை மட்டும் இவங்க பேருக்கு மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த நிலம் அற்புதமான நிலம், இதில் பார்த்திங்கன்னா தோண்டினோம்னா கீழே வைரம் இருக்குது, தங்கம் இருக்குது, இதெல்லாம் வாங்கினீங்கன்னா
அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு ஒரு 4 பேரை விட்டு பேச விடுவாங்க. கடத்தெருவு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பேச விடுவாங்க. அதில் குறிப்பாக இப்போ எனக்கு எதிராளியாக இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த எதிராளிகிட்ட போய் சொல்லுவான், அந்த மாதிரி முருகேஷ் அந்த நிலத்தை பார்த்துருக்காரு, ஒரு 5 லட்ச ரூபாய் கேட்டிருக்காரு அப்படிம்பாங்க. உண்மையிலே அந்த இடம் முக்கி விற்றாலும் 50,000த்துக்கு போகாது. ஆனால் இவங்க 5 லட்சம் வந்து கேட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களே பொய்யா சொல்லுவாங்க. அப்போ என்னை பிடிக்காத எதிராளி என்ன செய்வேன், முருகேஷ் 5 லட்சம் கொடுத்து வாங்குறானா, நான் உனக்கு 10 லட்சம் தரேன், அந்த இடத்த என்கிட்ட கொடுத்துன்னு கௌரவத்துக்காக ஒரு சில பேர் கும்பிட்டெல்லாம் ஊரில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க தலையில் வச்சு என்ன செய்வாங்கன்னா, இவங்க இந்த நிலத்தை கட்டி விட்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர்ட்ட கட்டி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பட்டா மட்டும் வச்சு பத்திரத்தை போடுவாங்க. பத்திரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரையம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய காசை எடுத்து இவங்க வெளியும் சொல்லேம்மா, இவங்க பொழுதுக்கும் தண்ணி அடிக்கும் சுத்தமும் போதையில் தெரியுமா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நான் சொன்னது 4 பேர் தான். அதுலேயும் 4 குறைவாக இருக்கலாம், 4 கூட இருக்கலாம். பட் உங்கள் ஊரில் இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் நிறைய பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய கால் வருது, இந்த மாதிரி வந்து இடத்த அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த கும்பலோட இன்னொரு வேலை, அந்த வேலையை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இங்கே மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஆர்டிஐ கூட அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆர்டிஐ கூட பயன்படுத்தி நிலம் எங்கே இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி தகவலாம் கேட்டு வாங்குறாங்க. வாங்கி அதை கூட வருமானத்துக்கு நேராக பயன்படுத்துறதுக்கு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சட்டத்தை கற்றுக்கிட்டு அவங்களும் சுத்த கிளம்பிச்சிட்டாங்க. அப்படி நிலம் எங்கெங்கே கிடக்கு, இதெல்லாம் நீர்நிலையா, இல்லை வாய்க்கால் புறம்போக்கா, இல்லை மேய்க்கால் புறம்போக்கா, இல்லை கல்லாங்குத்து புறம்போக்கா, இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் யாரும் ஆக்குப்பை பண்ணலை, இல்லை அது யாரும் சீண்டாத ஒரு இடமா கிடக்கு, இல்லை சண்டைக்கு வர முடியாதவன் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கவர்மெண்ட் இடம் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுவான்னு அவனுக்கு எதிராக நோட்டீஸ் விடுவாங்க. அவனை வெளியே போய் சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் தாத்தா தான் அனுபவம் பண்ணார், எங்கள் பாட்டன் தான் அனுபவம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பட்டா வாங்குறப்போன்னு சொல்லுவாங்க. பட்டாவும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு அதை என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் இடமா போன வருஷம் கவர்மெண்ட் இடமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தன் விற்றுட்டு இருப்பான். அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த 4 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இவங்களால ஊருக்குள்ளே முரட்டு கலவரமே இருக்குன்னு இவங்களால நிம்மதி இழந்தவன் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கான். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்த ஊரை விட்டுவிட்டு, வீட்டையெல்லாம் விட்டுவிட்டு, இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வாட்டில் போய் அங்கே வேலை வளர்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்கள் இடத்த பூரா இங்கே எல்லாம் இங்கே விற்றுருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் விழிப்போடு இல்லைன்னா, நீங்கள் ஊருக்குள்ள வரும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த துல்லாமனம் துள்ளும் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் 7 வருஷம் விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். திரும்ப வந்து அந்த ஊரை பார்ப்பார். அந்த ஊரே இது எந்த ஊர் அப்படின்னு பார்ப்பார். ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான் ஒரு அடையாளம் கண்டுபிடிப்பார். நீ இருக்கியா, போதும்டா, ஒன்றே வச்சு தேடி அவனை கண்டுபிடிச்சிடேன் அப்படிம்பார். அது மாதிரி நீங்கள் ஏதாவது வரும்போது ஏதாவது நீங்கள் வளர்த்த ஏதோ ஒன்று தான் அவங்க கண்ணில் தம்புடும். அந்தளவுக்கு ஊரே மாற்றி விட்ருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க. நீங்கள் யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போயிருந்தீங்க நிலமை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் நிலங்களெல்லாம் உண்மையிலே வெளியூரில் இருக்கிறவங்க இங்கே ஊரில் லோக்கலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா பேர்லாம் இருக்குது, உங்கள் தாத்தா பேர்லாம் இருக்குதுன்னா உடனடியாக நீங்கள் அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் ஓரமாக கட்டி விட்டு அதை பிரித்து அவங்க சொந்த பேருக்கு பட்டா மாற்றி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனாதையாக போட்டு விட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஆளுகளை அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உட்காந்து குய்யோ முறையோன்னு அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆளுகளை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா ரொம்ப அல்டிமேட்டாக நிறைய சொல்லலாம். அங்கே ஒரு தடவை எலெக்ஷனுக்கு வந்து லோக்கலில் ஓட்டு கேட்டு போகும்போது ஒரு நபரை சந்தித்தோம். அப்போ அவர் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம்னா, என்னை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பேர் நான் கையை அசைச்சாவே ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு கெத்தோட இந்த ஏரியா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு முறை சென்னைக்கு போகும்போது ஒரு பழம்பெரும் சினிமா நடிகர் என்னுடைய தலைவர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற என்னை பார்த்துட்டு, என்ன நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து என்னோட பழகின அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது அப்படின்னு கதையை அள்ளி விட்டார். நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஓட்டு கேட்கணுமே அப்படின்னு ரொம்ப பொறுமையோடு கேட்டோம். கடைசியில் அவர் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா மணிக்கு 50 பேருக்கு ஒரு 50,000 பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, இவர் ஒருத்தான ஆள் தானா அப்படின்னு அங்கே விசாரிக்கும்போது, அவர் எதையாவது கதை விட்டுட்டு இருப்பாங்க, நீங்கள் வாட்டில் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு அங்கே உள்ள ஆள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் ஆனால் இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இவங்களுக்கு குடும்பம் குட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். என்னென்னா இவங்க எதையும் அதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. பிள்ளையை பற்றியோ, பொண்டாட்டியை பற்றியோ, இல்லை குடும்பத்தை பற்றியோ, இல்லை தன்மானத்தை பற்றியோ, இல்லை மானத்தை பற்றி இதில் எதுவும் கவலை கிடையாது. அன்றைக்கி பொழப்பு ஒன்றா போதும், சரக்கு அடிக்கணும், சுற்றணும். ஸோ இந்த மண்ணில் இருப்பான். அதனால் இவனுக்கு வந்து அறம் தெரியாது, அன்பு தெரியாது, பாசம் தெரியாது, கருணை தெரியாது, நீதி தெரியாது, நேர்மை தெரியாது. இதுக்கெல்லாம் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன். அதை நம்ம கேட்க போனோம்னா நம்மளையே அவங்க தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவன் மனிதாபனத்தை இழந்துட்டான். அப்படி இழந்து தான் ஊருக்குள்ளே வந்து அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கான். அதனால் நல்லா இருந்த ஊரை நாசமாக்கின அந்த 4 பேர் உங்கள் ஊருக்குள்ளே இருப்பான். அதனால் கவனத்தோடு அவங்கள ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா அவங்க மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆளுகளோடு நம்ம பழக்க வச்சு அப்படி அணுகி அவங்க ஒரு வேளை சீட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மீட்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது.
இந்த பதிவோட நோக்கமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க, ஜாக்கிரதையோடு இருங்க. நீங்கள் ஒன்றை இழப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த எச்சரிக்கை பதிவு அதை இழந்துடாமல் கவனத்தோடு இருங்க. நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.